நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு தரமான கமர்ஷியல் படம். எதை பேஸ் பண்ணி சார் படம்? எதை பேஸ் பண்ணி படம் எடுத்துட்டாங்க சார்? நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான், வேறு என்ன, அதனால தான் நல்லா இருக்குன்றாங்க. இது இருக்கிற பிரச்சனை பணம் கிடச்சா எதுக்கெல்லாம் நல்லா இருக்குன்றதுக்கான ஒரு இது இருக்குது, அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் மட்டும் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. மித்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. யாருங்க வில்லன்? வில்லி. வில்லன் இல்லை, வில்லி. அவங்களோட ட்ரீம் ஒன்று சொல்லியிருந்தாங்க படத்தில். பட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணல. சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு, எதுக்காக வந்தாங்கன்னு. பட் நல்லா பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்கலாம், குழந்தை வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம், எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஒரு இது கிடையாது. அடுத்தவங்க ஆசைப்படுறோம், வேற ஒன்றும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், ரிச்சுவல் ரிவெஞ்ச் ஸ்டோரி. கவின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் கவின் மூவி ஃபர்ஸ்ட் டே வந்தது இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக உள்ள டீம் வந்திருக்காங்க. என்ன மாதிரி கான்செப்ட் இது? ரிவெஞ்ச் ஸ்டோரி தான், மிடில் கிளாஸோட ரிவெஞ்ச் ஸ்டோரி. ஆண்ட்ரியா படம் எப்படி பண்ணிருக்காங்க? புரியல. ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் செம ப்ரோ. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. 2 மணி நேரம் படம் எப்படி போச்சு? டைம் போனதே தெரியல. நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு. பண திருட்ட வச்சு சொல்றாங்க, அரசியல் இதெல்லாம் வச்சு. நல்லா இருக்கு, ஆனால் படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. 2 மணி நேரம் படம் எப்படி? என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, போர் அடிக்கல, நல்லா இருக்கு. ஒரு டைம் ஒர்த்தபிள் வாட்ச். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தாங்க இருக்கு. படம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது படம். செம்மையா இருக்கு. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆண்ட்ரியா கவின். படம் அல்டிமேட்டு, வேற லெவல் படம். கவின் சார் வந்து இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி படம் கொடுத்ததுக்கு ஆடியன்ஸ்க்கு. மியூசிக்கு சொல்லவாங்க வேணும். எவ்வளோ பெரிய மியூசிக் டேரக்டர் அவர் ஜிவி பிரகாஷ் சார். இதுக்கு மேலே இனிமேல் இன்னும் நிறைய பண்ணணும், அவர் நிறைய மியூசிக் கொடுக்கணும். இன்னும் சூப்பராக இருக்குது. சொல்ல முடியாதுங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோன்னு நிறைய பேர் பார்க்க வேண்டியது. கதை முன்னாடி சொல்லக்கூடாது இல்லையா? நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாரோட ஆக்டிங்கும் தாறுமாறுங்க, வேறு லெவலு. கவின் சாரும் சரி, ஆண்ட்ரியா மேமும் சரி, எல்லாருமே வேறு லெவலில் கொடுத்துருவாங்க. சொன்னால் வேஸ்ட்டுங்க. நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்தா தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சூப்பராக இருக்குது படம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நல்லா தான் இருக்கு மேம். 2 மணி நேரம் படம் எப்படி? நல்லா தான் போச்சு. படத்தை என்ன சொல்ல வராங்க? அதான் மிடில் கிளாஸ் பற்றி இதாக பேசியிருக்காங்க. அவங்க கோவப்பட்டா எப்படி அப்படின்ற மாதிரி தான் நல்லா சொல்லியிருக்காங்க. எந்த ப்ராப்ளம் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அதனால் எந்த குறையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் லேக் இருந்தாலும் படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் அந்த படம் பிக்கப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேக் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா போச்சு படம், நோ ப்ராப்ளம். ஜிவி நல்லா தான் பண்ணியிருக்காரு. இல்லை அவரு ஆண்ட்ரியா தான் நல்லா நடிச்சிருந்தாங்க. இப்போ கவினும் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. எல்லாருமே அவங்க ஒருத்தரோட நல்லா பண்ணியிருக்காங்க. சம்மந்தம்லாம் என்னன்னு தெரிலங்க, ஆனால் அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அது என்னென்னு. நல்லா தான் இருக்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். 2 மணி நேரம் படம் எப்படி போச்சு? போர் அடிக்கல, நல்லா தான் போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது. பட் கிளைமேக்ஸில் வந்து தூக்கி நிறுத்திட்டாங்க, நல்லா இருந்தது, எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸே நல்லா இருந்தது. கவினோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. 2 மணி நேரம் படம் லேக் ஏதாவது ஃபீல் பண்ணிங்களா? லேக் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை, ஓகே தான். மூவி ஓவரால் ஓகே தான், பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங் ஸ்கில்லும் நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓவரால் மூவியே சூப்பர் நல்லா இருந்துச்சு. என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க? அது மூவி எல்லாரும் மூவி பாருங்க, நல்லா இருக்கும். ஒன்லைன் ஏதாவது சொல்ல முடியுமா? வேண்டாம், பாருங்க. நிறைய சொல்லியாச்சு. படம் எப்படி வந்து? மாஸ்க் பார்த்துட்டு வரேன். எனக்கு பெருசாக இம்பேக்ட் இல்லை, எனக்கு பெருசாக இம்பேக்ட் கொடுக்கல மேடம். படம் பிலோ ஆவரேஜ் தான். ஓகே, பார்க்கலாம், அவ்வளோ.
மியூசிக்னு இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆர்டி ராஜசேகர் இருக்கிறாரு, ஜிவி இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் எல்லாம் இருந்தும் படம் அவ்வளோவா கிளிக் ஆகலன்றது என்னோட பர்சனல் கருத்து. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. இல்லை, சூப்பராக எங்கேஜிங்காக தான் இருந்தது. போரில் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல. படம் சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, மியூசிக் செம்ம ப்ளஸ்ஸாக இருந்தது, சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸில் வர மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப செம்மையாக இருந்தது, எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. கவின் ப்ரோ, கவின் அவங்க ஆண்ட்ரியா, அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது நம்ம எதுவுமே கதையெல்லாம் அது சொல்லக்கூடாதுல்ல. படம் எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. கதை சொல்லிட்டு அது தப்பு. நம்ம படம் போய் பார்த்து அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனா ஒரு காமன் மேனோட எமோஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது. நல்லா இருந்தது, காமெடியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கவினை ரொம்ப பிடிக்கும், அதனால அவரோட ஆக்டிங் அதெல்லாம் சொல்ல முடியாதுமா. நல்லா இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது மேடம், நல்லா இருந்தது மேடம், நல்லா இருந்தது. ஓவரால் கவினோட ஆக்டிங் அந்த கிரே ஏரியாவை நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எக்ஸப்ட் ஆண்ட்ரியா கேரக்டர் மட்டும் ஒரு ஜஸ்டிஃபைங்காக இல்லாத ஒரு ஃபீல் இருந்தது. செகண்ட் ஹாஃபில் லேக் ஆகிறதுக்கான ரீசனும் அதுதான். மற்றபடி படம் ஓவரால் பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். படம் எமோஷனல் படமா இல்லைனா? இல்லை, செம்ம காமெடியாக தான் போகுது. எமோஷனலும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அதை விட காமெடி ஓவர் டூ பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது, காமெடி சூப்பராக இருக்குது. காமெடி ஆண்ட்ரியாவோட அதான் அவங்களோட கேரக்டரைசேஷன், அவங்க ஆக்டிங் அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அவங்களோட கேரக்டரைசேஷன் மட்டும் என்ன ஆங்கிளில் அவங்களை காட்டுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் மட்டும் இருந்தது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இல்லை கிரேல காட்டணும். இது பாசிட்டிவாக நெகட்டிவாக கிரேவான்னு தெரியாத மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் போய் முடியுது. கவின் கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு? கவின் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த மெச்சூரிட்டி நல்லா தெரியுது. ஒரு கமர்ஷியல் படத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு மெச்சூரிட்டி அதில் நல்லா தெரியுது. நல்லா பண்ணியிருக்காரு. சீரியஸாக ரொம்ப நல்லா இருக்கு. நான் கவினோட ஆக்டிங் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை. பட் ரொம்ப இந்த வாட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. அவரோட மூவிஸ் ரீசெண்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதை தாண்டி நெப்போலியனோட டப்பிங் எனக்கு பிடிக்கல பர்சனலாக. அது அவரோட ஓன் வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். இந்த டப்பிங் மட்டும் கொஞ்சம் எனக்கு எரராக தோணுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே. பட் இது ஒரு ஃபேமிலி பார்க்குறக்கூடிய படமாக தான் இருக்குது. சில இடத்துல லாக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ஓகே, இப்போ நல்லா இருக்குது. அவ்வளோதான். மியூசிக் இதில் ராட்சசன் மூவியில் இருக்கிற அந்த சின்ன அந்த டியூன் இதில் டப் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு டோன் கொடுத்துருக்காங்க. அதோட மியூசிக் கேட்கும் போது நல்லா இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஜிவியோட மியூசிக் இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த படத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க அந்த மியூசிக்கை. ஸோ அதனால் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவினா இந்த மூவி கவினோடதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே பார்க்கலாம். 10க்கு 8 ஸ்டார் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அவர் ரீசெண்டாக கவினோட மூவியில் இப்போ ரீசெண்டாக நல்லா நடிச்சிட்டு வராரு. ஸோ அதனால் இதுக்கு நான் என் மணி போட்டு நான் பார்த்ததுக்கு ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஃபேக் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் எதுவும் பார்த்துட்டு வந்துடாதீங்க. இந்த ரிவ்யூ ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். மூவி நல்லா இருக்குது, அதனால தான் சொல்லுவேன். படம் நல்லா இருக்குது. 2 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான் அந்த படத்துக்கு. படத்தை எங்கேயுமே இழுத்து அடிக்காமல் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன், ஆனால் படம் சூப்பராக இருக்குது. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. படம் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் 130 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒர்த்து தான் படம். மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்குது. ஜிவி பிரகாஷ் நல்லா தான் பண்ணியிருக்காரு. நடுவில் ஆக்டிங் தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஆண்ட்ரியா மூவி எந்த ரீசன்ட்லையும் எதுவும் நான் பார்க்கல. பட் இந்த மூவியில் ஒரு சாஃப்ட் கார்னர்லேருந்து வில்லி கேரக்டர் மாறும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு அது பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் படையப்பால நீலாம்பரியை பார்க்குற மாதிரி இதில் ஆண்ட்ரியாவை பார்க்கலாம் கண்டிப்பாக. அவ்வளோதான். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நான் 5க்கு ஒரு 4 கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். படம் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டு 20 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. மற்றபடி எனக்கு எங்கேஜிங்காக இருந்தது மூவி பார்க்க. நல்லாவே இருந்தது எல்லாரோட ரோலும். சார்லி சாரோட ரோல் பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கவின் நல்லாவே பண்ணியிருக்காரு. கவின் வளர்ந்து வர ஹீரோ, மற்றவங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து ஒரு மூவி நடிச்சது ஆக்சுவலி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ நல்லாவே இருந்தது. ஆண்ட்ரியா ரோல் சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அவங்களோட ஆட்டிடியூட் நல்லா இருந்தது பார்க்க. போர் எங்கேயுமே எனக்கு அடிக்கலை பர்சனலாக.
ஒரு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் தவிர மற்றபடி நல்லாவே போச்சு மூவி. இந்த படம் பார்க்க விதம் ஒன்லைன் புரியல. படத்தோட ஒன்லைன் சொல்லுங்க. ஒன்லைனர் வந்து அந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸோட சுச்சுவேஷன் அதை வந்து ஒரு ஹேஸ்ட்டும் ஒரு டிடெக்டிவும் சேர்ந்து எப்படி அதை சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்றது தான் மூவி ஆக்சுவலி. ஸோ அந்த டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் சீன்ஸ் காமிக்கும் போது தான் வெற்றிமாறன் சாரோட ஐடியாலஜி அதில் நிறைய தெரியுது. மற்றபடி மூவி டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது பார்க்க. நல்லா பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஸ்டார்டிங்கில் ஒரு சாங் மட்டும் வரும், ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு டூயட் சாங், அது நல்லாவே இருந்தது பார்க்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.